செகண்ட் பார்ட்டே வேணாம், இதுவே சூப்பரா இருக்கு. ஏன்னா இன்னொரு சூப்பர் ஸ்டார் இல்லைல்ல. என்ன தெரியுமா, படம் சூப்பரா இருக்குது. நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த ரஜினி வரதெல்லாம் நல்ல கலரா காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. எப்பவுமே தலைவர் தான் நல்லா இருந்தேன். நான் வந்து அப்போ படையப்பா வர சொல்ல நான் பிறக்கல. ஸோ இப்போதான் அகெயின் பார்த்துருக்கேன். நான் வந்து சௌந்தர்யா ஃபேன். ஸோ நான் அவங்களுக்காக தான் வந்தேன். ப்ளஸ் ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட ஃபேனு. அவங்க 2 பேருக்காக இல்லை, நான் சலிக்கலை. 27 வருஷம் ஒரு படம், ஆமா, சலிக்காமையே இத்தனை வருஷமா இருக்குதுன்றது பெரிய விஷயம். போன மாதிரியே தெரியல. இல்லைண்ணா, அது ஒரு கல்ட்டை எப்பவுமே நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. எப்பவுமே கல்ட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தான். இப்போ ஒன்றும் புது படம் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இதுதான் மாத்திட்டாங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள். தலைவர் படம் வேற மாதிரி நல்லா இருக்கு படம். சூப்பர் புது படம், சூப்பர், அருமை. 30 வருஷம் பார்த்து இன்னும் அழியாமே இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. மாத்த படம் திரும்பி எதுக்கு கேக்குறீங்க? இப்போ எல்லாம் ரீமாஸ்டர் ஏதாவது பண்ணிருக்காங்களா? அப்படியே தான் இருக்கு. சவுண்ட்லாம் ஏதாவது இன்க்ரீஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்க? எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. செம்மையா இருக்காரு தலைவர். எப்போ பார்த்தோமோ அதே மாதிரியா இருக்காரு. ஒன்றும் தலைவர் இன்னும் 50 வருஷம் போனா கூட தலைவர் தான். தலைவரை பீட் பண்ணுறது எவனாலே முடியாது. ஓகே தலைவர். ஃபர்ஸ்ட் படம் இப்போ சூப்பரா, கிளாரிட்டிலாம் செம்மையா இருக்கு, அருமையா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே ஃபீலிங்கோட இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம். சவுண்ட்ல சூப்பரா எஃபெக்ட், சரௌண்ட்ல நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கிளாரிட்டி தான் ரொம்ப எக்ஸ்பெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. 4K கண்டிப்பா. ஆனா ரஜினியே போடணும், வேற யாரு போனாலும் நாங்க பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ரஜினியே போடணும். அதே ஹீரோ ரம்யா கிருஷ்ணன் கண்டிப்பா சேம் அதே கூட போடணும். ரகுமானே வரணும், வேற லெவல். சூப்பர் படம், பிரமாதம், சூப்பர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ நல்லபடியா பார்த்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. 25 வருஷம் கழிச்சு பார்க்குறோம், 25 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து பார்க்குறோம். இருந்தாலும் அந்த மாசு எஃபெக்ட் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. புது படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இது படம் ரிலீஸ் ஆகாமல் எனக்கு 9 வயசு தான். ஸோ அப்போ தேட்டரில் போனதில்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ லைக் அந்த ரஜினியோட அந்த எனர்ஜி எல்லாமே இருக்கும்போது இன்னும் அந்த 90s அந்த பழைய மெமரிஸை வந்து அப்படியே இது பண்ணி கொஞ்சம் அப்படியே புல்லரிக்குது. நல்லா படம் சூப்பராக இருக்குண்ணே. 1999 நான் பார்த்தேன், அதே ஃபீலிங்கு இப்போ வந்திருக்கு. ரொம்ப நன்றி ரஜினி சாருக்கு. ஹாப்பி பர்த்டே, ரொம்ப ஹாப்பி. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி ரீரிலீஸு திரும்ப வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை விட சூப்பர். சொல்லுங்க சார். சூப்பராக இருக்குது சார். 4Kல நாங்கள் பழைய படம்லாம் திரும்ப பார்க்கணுன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். நல்லா இருக்குது சார் படம். இல்லை, நல்ல புது படம் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது சார் படம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய படத்தை எடுத்துன்னு வரலாம், வந்தால் நல்லா கண்டிப்பாக பாருங்க. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா தெரியுது. 4Kல கன்வெர்ட் பண்ணது நல்லா தெரியுது, நல்லா கிளாரிட்டியா இருக்கு. நல்லா படம் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இன்னொரு ட்ரிப்பு பார்க்கலான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதே தேட்டரில் ஒரு பில்லா போட சொல்லு.